கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. மீண்டுமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய தேவன். தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை, அடையாளங்களை உங்களுடைய கண்கள் காணும். ஆமேன். விசுவாசிங்க. இந்த வருஷத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாய் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஆமேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது 19வது வசனத்தை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒன்றும் குறைபடாமல் இந்த வருஷத்தில் எல்லாத்தையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். சொல்லுங்க என்னோட சேர்ந்து, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இழந்த எல்லாவற்றையும் ஒன்றும் விடாமல். பாருங்க, தாவீது என்னவாய் விடையில? ஒன்றும் விடையில. ஒன்றும் விடாமல் எல்லாவற்றையும் இந்த ஆண்டில் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. இந்த 30வது அதிகாரத்தில் 8வது வசனம் இந்த வருஷம் வாக்குத்தத்தமாக கர்த்தர் எங்களுடைய சபைக்கு தந்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்தார். என்ன வாக்குத்தத்தம்? 30:8 என்ன வாக்குத்தத்தம்? சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா. இங்கிலீஷில் சொல்லுங்க, பிள்ளைகள் சொல்லுங்க. 1 சாமுவேல் 38 verse. என்ன ப்ராமிஸ் வேர்ட்ஸ் இந்த வருஷத்தில்? எடுத்து வாசிங்க, சவுண்டாக வாசிங்க. எடுத்து அடுங்க. 30வது அதிகாரம் 8வது வசனத்தை வாங்க. 1 சாமுவேல் 30 verse 8 ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்ன ரெஸ்கியூ பண்ணாது? எவ்ரிதிங் அண்ட் ஆயிருக்குது. அல்ல ஓல்டு அண்ட் ஓல். என்ன ப்ராமிஸ் வேர்ட் நீங்கள் சொல்லுங்கள். இங்கிலீஷ் தெரிஞ்ச பிள்ளைகள் சொல்லுங்கள். என்ன இந்த வருஷம் காட் எங்களுக்கு தந்த சேர்ச்சி தந்த ப்ராமிஸ் வேர்ட்? எவ்ரிதிங் ரிகவர். சொல்லுங்கள். அபியானா சொல்லுங்கள். வயத்தனை சொல்லுங்கள். என்ன? எவ்ரிதிங் ரிகவர். சொல்லுங்கள். நான் கேட்கல. எவ்ரிதிங் ரிகவர். ஹல்லேலூயா. இந்த வருஷம் தந்த வாக்குத்தத்தம் என்ன? எவ்ரிதிங் ரிகவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் திருப்பி தருவார். எல்லாவற்றையும் திருப்பி. இதுதான் உங்களுக்கு தந்த காட் ப்ராமிஸ் வேர்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் திருப்பி தருவார். இந்த வசனத்தை வச்சு ப்ரே பண்ணுங்க ஒவ்வொருவரும். இந்த வசனத்தின்படியாக இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தருவார். ஹல்லேலூயா. இழந்த ஒவ்வொன்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவார். ஆமேன். இங்கே பாருங்க, தாவீது இந்த வசனத்தில் 2 கேள்விகளை கேட்குறார். என்ன கேள்வி? அந்த வசனத்தில் 38 வாசிங்க. 38 தாவீது கர்த்தரை நோக்கி வாசிங்க. அந்த வசனம் 38. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை, அந்த கொள்ளை கொண்டு போனார்களே, அவர்களை பின்தொடர வேணுமா? அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். ஹல்லேலூயா. அப்ப போதும். தாவீது 2 questions, 2 கேள்விகளை கர்த்தரிடத்திலே கேட்கிறான். என்ன கேள்வி? சொல்லுங்க. என்ன கேள்வி? இங்கிலீஷில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. வாசிச்ச 2 questions. The David asked 2 questions to God. என்ன 2 கேள்வி? ஆமே, 2 கேள்வி. ஹல்லேலூயா. என்ன சவுண்டாக சொல்லுங்க. அதில் மைக்க கொடுங்க அஜந்தன்ட்ட. ஹல்லேலூயா. சொல்லுங்க.
38 promise word this year. சரி, ஓகே. நீங்கள் 38 பாருங்க. 2 questions டேவிட் கேட்குறான். ரீட் பண்ணுங்க இங்கிலீஷில். சாலை கோ செகண்ட் will I catch him. இது வந்து ஈஸியான இங்கிலீஷ், வந்து அவங்க வச்சுக்கிற ஈஸியான இங்கிலீஷ். நீங்கள் ரீட் பண்ணுங்க. 8. Then David asked the Lord, shall I chase after this band of raiders? Will I catch them? அந்த பெட்டலை நான் பின்தொடர மற்றது என்ன ரெண்டாவது So can I catch them? நான் கட்ச் பண்ணுவேனா? இதில் உங்களோட பைபிள் என்ன இருக்குது? கச்சம், ரெண்டுலேயும் கச்சம். உங்களோட ஓவர்டேக், கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் எல்லாம். அதை அவங்கள நான் பிடிப்பேன், ஓவர்டேக் பண்ணுவேனா? ஹல்லேலூயா. அப்போ 2 கேள்வி தாவீது கர்த்தரை நோக்கி கேட்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஏபத்தை கொண்டு வாருங்கள். ஏபத்தினுடைய விளக்கம் சொன்ன அது தேவ மகிமையை கொண்டு வாருங்க. அந்த மகிமையில் இருக்கிற தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் இவர்களை பின்தொடரட்டுமா, நான் அவர்களை பிடிப்பேனோ என்று சொல்லி ஆரை பார்த்து கேட்கிறார். சொல்லுங்க, ஆரை பார்த்து கேட்கிறார்? கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை பார்க்க கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் தேவனோடு பேசலாமா? தேவன் மனுஷனோடு பேசலாமா? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. கல்லை பார்த்து பேச முடியாது. கல்லை பார்த்து பேசினா அது எங்களோட திரும்ப பேசுமா? இல்லை. ஜீவனுள்ள ஆண்டவரை பார்த்து பேசும்பொழுது அது அவர் திரும்ப எங்களோட பேசுவார். இதுதான் நான் இந்த நாளில் பிரசங்கம். இது போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாங்கள் கேட்கும் போது பதில் கொடுக்கிற நல்ல தகப்பன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எவ்வளவு காரியங்களை நானும் நீங்களும் கேட்டிருக்கிறோம், எவ்வளவு தேவைகளை நானும் நீங்களும் கேட்டிருக்கிறோம். அவைகளுக்கு கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் பதில் கொடுத்த நல்ல தகப்பனாய் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாருங்க, அவர் இந்த தாவீது ராஜா அநேக சங்கீதங்களை தாவீது ராஜா எழுதியிருக்கிறார் பரிசுத்த ஆவியில் நுழைந்து. ஒரு சங்கீதம் 54:2 பாருங்க. 54:2 வாசிங்க. 54 சங்கீதம் 54:2 சீக்கிரமாய் வாசிங்க. 54:2 தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். சங்கீதம் 84:8 வாசிங்க. 84:8 வாசிங்க. 84:8 ஜோசுவா எடுத்து வாசித்த சங்கீதம் எனக்கு தெரியாது என்னத்தை வாசிக்க போகிறான்னு சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு தெரியல என்னத்தை எடுத்து வாசிக்க போகிறேன். அந்த சங்கீதம் 86 எடுத்துக்கொள்ளுங்க. 86 எத்தனாவது வசனம்? ஃபர்ஸ்ட் உமது செவியை சாய்த்து. எத்தனாவது வசனம்? முதலாவது வசனம். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டல், நான் சிறுமையும் எளிமையுமானவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு பாருங்க கன்ஃபர்மேஷனாக இந்த வசனம் வந்துருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது என்ன வசனம் அவர் வாசிக்க போகிறான்னு. ஒரே ஆவி எங்களை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் எப்படியா இருக்கிறேன்? சிறுமையும் எளிமையுமானவர். ஹல்லேலூயா. அப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது தாவீதுக்கு இருந்த ஒரு விசுவாசம்,
என்னுடைய விண்ணப்பத்தை, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அப்படி கேட்க என்று சொல்லி விசுவாசம் உள்ள பிள்ளைகள் நீங்க ஜெப கூட்டத்தை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. வராத ஆட்களுக்கு சொல்லுங்க, ஜெப கூட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க. என்னத்தை மிஸ் பண்ண காரணம், ஆண்டவர் என் கேட்டதை, என் கூப்பிடலை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் கூப்பிடும் போது ஆண்டவர் அவர் பரலோகத்தில் இருந்து கேட்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமாவா இல்லையா? நீங்க மனுஷரை நோக்கி கூப்பிடு பாருங்க. சில வேளைகளில் கேட்பார்கள், சில வேளைகளில் கேட்க மாட்டார்கள். கேட்டாலும் அதற்கேற்ற எங்களுடைய தேவைகளை, எங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அல்லது என்ன காரியங்களோ மனுஷன் பூர்த்தி செய்ய மாட்டான். யார் பூர்த்தி செய்வார்? நம்முடைய ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இதை அறிந்திருக்கிறான். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டலும். நாங்கள் வாசித்த 54 தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டலும், என் வாயின் வார்த்தைக்கு என்ன செவி கொடும். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட பாதத்தில் இருந்து நானும் நீங்களும் ஜெபிக்கும் போது, அருமையான பிள்ளைகளே, அவருடைய பாதத்திலிருந்து நானும் நீங்களும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் பதில் கொடுக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர் மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிற நல்ல தகப்பனாய் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஆனபடியால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் நீங்கள் அவருடைய பாதத்தில் இருந்து உட்கார்ந்திருந்து கேட்கும்போது அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது போய் 2 கேள்வி, நான் அவர்களுக்கு பின்னாடி போகட்டுமா, நான் அவர்களை மேற்கொள்ளுவேனா? 2 கேள்வி கேட்கிறான். ஹல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது என்னுடைய விண்ணப்பத்துக்கு அவர் செவி சாய்க்கிற சேனைகளின் கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 84:8 பாருங்க, சேனைகளின் தேவனாய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டலும், யாக்கோபின் தேவனே எனக்கு செவி கொடும். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர், எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஆனபடியால் அருமையான பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரிடத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். தாவீதுக்கு பாருங்க, எல்லாரும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள் கல்லெறியும்படியாக. ஆனால் தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. யார் எனக்கு எதிராய் வந்தாலும் பரவாயில்லை, யார் என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்லை. ஹல்லேலூயா. என்னோடு இருந்தவங்க என்னோட இல்லாட்டியும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்கு திடமனதாக இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்கு திடமனதாக இருப்பேன், என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்லை, நான் என் ஆண்டவர் இயேசுவுக்கு நான் திடமனதாக இருப்பேன். ஹல்லேலூயா. அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டு பாருங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே என்னோட சூழ்நிலை இப்படி இருக்கிறது ஆண்டவரே, நான் ஜனங்களால் இப்பொழுது கைவிடப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய மனைவிகள் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போட்டார்கள், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், ஆனாலும் நான் உங்களை விசுவாசிக்கிறேன். அதான் விண்ணப்பம் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்முடைய பாதத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாருங்க, தாவீதுக்கு இருந்த ஒரு விசுவாசத்தை பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்குள்ளே வேணும். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன், ஆண்டவரே நான் போகட்ட, ஆண்டவரே பின்தொடரட்டா, இன்னொரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறேன்னு சொல்லி முதலாவது அவருடைய பாதத்தில், ஆண்டவரே நான் போகிறது நமக்கு சித்தமா ஆண்டவரே. மனுஷனுடைய பார்வைக்கு எல்லாம் செம்மையாயிடுச்சு, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் செம்மையாத்தோம், அதனுடைய முடிவோ மரணம் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. நாங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியான முடிவு என்று நாங்கள் நினைக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஆண்டவருடைய குரல் கேட்டு அவர் சொல்லுகிறபடி எடுக்கிற முடிவு தான் நல்ல முடிவு.
எங்களுடைய சொந்த சொந்த முடிவுகள் வந்து, சொந்த அபிப்பிராயங்கள் வந்து எங்களை ஆசீர்வாதத்துக்கு நேர அது நடத்தாது. ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் தோத்து போறான்னு சொல்லினால் திடீர்னு முடிவெடுக்கிறபடியால், சடன்லியா மழை வர்ற மாதிரி, காத்தடிக்கிற மாதிரி முடிவெடுப்பாங்க திடீர்னு சொல்லி. ஆண்டவிட்ட பிள்ளைகள் அப்படி இல்லை. ஆண்டவிட்ட சமூகத்தில் நாங்கள் இருக்க வேணும். அல்லேலூயா. தாவீது போயிருக்கலாம் தானே ஒரு ராஜாவாய். இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அவசரப்படையில் ஆண்டவரே நான் எல்லாத்தையும் இழந்து போன ஆண்டவரே, எனக்கு விரோதமாக கூட்டம் வருகிறார்கள், பரவாயில்லை, ஆனால் நான் போகிறது உமக்கு சித்தமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய பாதத்தில் இருந்து விண்ணப்பம் பண்ண வேணும். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்கிறது உமக்கு விருப்பமா ஆண்டவரே? இந்த வேலைக்கு போறது உமக்கு விருப்பமா ஆண்டவரே? ஹல்லேலூயா. சுய எங்களுடைய விருப்பத்தில் அதை செய்யும் பொழுது பாருங்க, அது வந்து எங்களுக்கு வரு ஆசீர்வாதத்தில் தடை, குழப்பங்கள், அநேக சோதனைகளுக்குள்ளே கடந்து போகத்தக்கதாக காரியங்கள் நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்திருக்க வேணும். அவருடைய பாதத்திலே உட்கார்ந்திருக்க வேணும் நானும் நீங்களும். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்க வேணும், பேச வேணும் அவரோட. மனுஷனோட பேசுகிறத குறைக்க வேண்டும், தேவனோட பேச வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தரோட அதிக நேரம் பேச வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும். உறவாடி பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவன், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் அல்லவா? உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் அல்லவா? எத்தனை ஜெபங்கள், 2 நடங்காத ஜெபங்கள், எவ்வளவு விண்ணப்பங்களை அவருடைய பாதத்தில் வைத்து ஜெபித்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதிலே கொடுத்தார். ஆமேன். சிலவேளை நாங்கள் ஜெபிக்கிற நாங்கள் மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் மறவாத தேவன். கேட்பேன், நாங்கள் எப்போ ஆண்டவரே நாங்கள் ஜெபிச்ச நாங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ மறந்து போன, நான் மறக்கல, உன்னுடைய ஜெபத்துக்கு இந்த பதிலை கொண்டு போ, இந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, 2 கேள்வி, அந்த 2 கேள்விக்கும் ஆண்டவர் அழகாக ஆன்சர் பண்ண பாருங்க. என்ன ஆன்சர் பாருங்க, நீ அதை பின்தொடர். வாசிங்க அந்த வசனத்தை 30. அதற்கு அவர், அவர் யார்? அவர் சொல்லுங்க, அதற்கு அவர் யார்? அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களோட வாயில இருந்து கர்த்தர் என்றால் யார் என்று சொல்ல வேண்டும், அவருடைய மகிமை என்றால் யார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அவர் கர்த்தர். கர்த்தர் என்றால் யார்? ஆமேன். ஒரு ஆள் சொல்ற சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் என்றால் யார்? சொல்லுங்க. Who is the Lord? யார் கர்த்தர்? அவர் சர்வ வல்லவர். 2வது வேற யார் கர்த்தர்? அதிசயமானவர். சொல்ல பயப்படுறீங்க கர்த்தருடைய நாமத்தை. ஹல்லேலூயா. தேவனை அறிந்திருக்க வேணும். சும்மா ஒரு மனுஷன் பேசல. தாவீதோட ஆர் திரும்ப ஆன்சர் பண்றது? சொல்லுங்க. ஒரு மனைவிட்ட போய் நாங்கள் 10 கேள்வி கேட்டு, அல்லது மனைவி அந்த 10 கேள்விக்கு ஒரு பதில் சொன்னால, ஓ மனசி ஆசை, மனைவி ஆசை, பெண்டாட்டி ஆசை, வாய்ப் 10 கொஸ்டின் சொன்னேன், உண்டு கண்டானே பதில் சொல்லிட்டாளேன்னு சொல்லி பெரிய சந்தோஷப்படுவாங்க. ஒரு முட்டை சாப்பிட்றோம், 2 முட்டை சாப்பிடுவாங்க. ஆனால் ஆர்
தாவீதோடு பேசுகிறார். கர்த்தர் கர்த்தர் என்ற அவர் சர்வ வல்லவர், அதிசயமானவர், வேற பெரியவர், அற்புதங்களை செய்வார், அற்புதர், ஆலோசனை கர்த்தர். யெகோவா. எத்தனை பேர் வியாதியோடு இருக்கிறீர்கள்? யெகோவா ராஃபா. ஆமென். உங்களுக்கு சுகத்தோட போவீங்க அந்த நாளையில். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமங்களை நாங்கள் விசுவாசி உச்சரிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை பெறுகிறது. சொல்லுவன், யெகோவா ராஃபா, நீர் சுகம் தருகிற தேவன், எப்பொழுதும் கூட இருக்கிறவர், யெகோவா சம்மா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்று சொல்ல சாதாரண இந்த வசனத்தை வாசிக்கும் போது எங்க கர்த்தர் என்று வாசிக்கிறீங்களோ அங்க இதுகளை நாங்கள் அவருக்கு வந்து பாருங்க, தேவனுக்கு நாமங்கள் இல்லை, எல்லாம் அவருடைய அதிசயங்கள், அவர் செய்கிற காரியங்களை குறித்து இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அவர் சொன்னார், மோசே போய் கேட்கிறார், உங்களுடைய நாமம் என்ன? நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், எனக்கு நாமம் இல்லை. ஐ ஆம் த ஐ ஆம், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன் நான். ஒரு பேரை வச்சு நீங்க என்ன முடியாது, என்ன கொஞ்சத்துக்கு அடக்க முடியாது. ஒரு கொஞ்ச பேர்களை வச்சு நாங்கள் தேவனை நாங்கள் என்ன செய்ய முடியாது, அடக்கி கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு அவருடைய நாமங்களை சொல்லும் போது தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய நாமங்களை நீங்கள் உச்சரிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீங்கள். ஹல்லேலூயா. வாயில சொல்லிக் கொண்டிருங்க, இயேசு இயேசு ரட்சகர் என்று சொல்லி சொல்ற பாருங்க. இயேசு கிறிஸ்துவ எனக்கு அபிஷேகம் பண்ண, என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்ட தேவன், வல்லமை தேவன். ஓஃப் பண்ணுங்க போனில் ஓஃப் பண்ணி வச்சுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப கூப்பிடும் போது யார் பதில் கொடுக்கிறார் சொல்லுங்க? யார் பதில் கொடுக்கிறார்? நான் கூப்பிடும் போது கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கடல் மீது நடந்து வந்த கர்த்தர், காற்றையும் புயலையும் அதட்டின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளை நம்பி இருப்போம், ஜனங்களை நம்பி, உறவுகளை நம்பி இருப்போம். நேற்று ஒரு மனுஷனோடு பேசும்போது உள்ள முடைஞ்சது. நம்பி இருப்போம், எல்லாராலையும் தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலை, தெருவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசதியாக இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு தெருவில் இருக்கிறாள். மனுஷர் விட்டுட்டு போடுவார்கள், ஆனால் நம்முடைய கர்த்தர் விட்டுட்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தனிமையில் இருக்கலாம், அந்த பிள்ளைகளை ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. பாருங்க, பணம் இருக்க மனைவி கணவன் என்று சொல்லி உறவுகள் இல்லை, மனைவியால் என்ன துரத்தி விட்டுட்டா வெளியில், கணவனை பிடிச்சு. வீடு இல்லை, சாப்பாடு இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை மனுஷன் நம்புறபடியா. ஆனால் என் ஆண்டவர் தனிமையிலே இருக்கும்போது அவர் எங்களை தேடி வருகிற ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அவர் ஒரு நண்பனாய், ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய் எங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் பழக வேணும்னு சொல்லிட்டான். என் கர்த்தரோடு பழகும்போது அவர் ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறார். ஒரு தாய் தகப்பன், எனக்கு அப்பா அம்மா இல்லை, இறந்து போனார்கள், ஆனால் எனக்கு நல்ல ஒரு அப்பாவாய், நல்ல ஒரு அம்மாவை கர்த்தர் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஹீரோ, நல்ல நாயகன் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய தேவன் ஒருவர் தான், வேறு ஒருவரும் அல்ல. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, தாவீது கேட்ட உடனே தாவீதுக்கு பதில் அளிக்கிறார். என்ன பதில் அளிக்கிறார்? வாசிங்க. நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து, அப்ப நீ பின்தொடர், அதை நீ பிடிப்பாய். இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க அதே வசனம். சீக்கிரமா ஃபாஸ்ட்ல, நான் கொஞ்சம் நேரத்தில் முடிக்க வேணும், அல்லது 1 hour நீங்கள் 30
அதான் நாங்கள் தியானிச்சு கொண்டிருக்கோம் 30 மூவ் Then பண்ணல. David asked the Lord, "Should I chase after this band of raiders? Will I catch them?" And the Lord told him, "Yes, go after them." The Lord Told him. them அப்படியே இருக்குது. The Lord told them. Hallelujah. கர்த்தர் அவருக்கு சொன்னார். கர்த்தர் அவனுக்கு சொன்னா என்ன? வாசிங்க. Yes, go after them. You will Go after them. slow ஆலிஸ் பண்ணுங்க. words அடுத்தது you will உங்களோட இங்கிலீஷ் என்ன புரியாதா? you will surely recover everything. You surely recover everything. Hallelujah. இப்படி அஸ்பெஷன்னா எங்களுக்கு கொஞ்சம் இருக்கு, அதுவும் புரிஞ்சு கொள்ளாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். பாருங்க என்ன பதில் கொடுக்கிறார், எத்தனை பதில் கொடுக்கிறார். அந்த வாசித்த எத்தனை பதில்? அது பின்தொடர், அதை நீ பிடித்து. எத்தனை கேள்வி கேட்டான் யாக்கோபு? டேவிட் 2 questions. David asked only 2 questions. ஆனால் ஆண்டவர் எத்தனை ஆன்சர் கொடுக்கிறார்? 3 ஆன்சர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 3வது ஆன்சர் அதுதான் பிளஸிங் ஆனது. ஆமாவா இல்லையா? 2 இப்போ நாங்கள் 2 கேள்வி கேட்டால் 2 ஆன்சர் தான் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் 3 கேள்வி கேட்டார். என்னென்னு சொல்லிச்சால், நீ அதை பின்தொடர், அதை பிடிப்பாய், அதை பிடித்து பிடிப்பாய், அதை பிடித்து சும்மா பிடிக்கிறேன், சும்மா போய் பிடிக்கிறது வேற காரியம். அவங்க கொண்டு போற எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர வேணும். பிசாசு கொண்டு போற எல்லாத்தையும் என்ன செய்ய வேணும்? திருப்பி கொண்டு வரணும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆமென். திருப்பி கொண்டு வர வேணும். அப்ப ஆண்டவர் பாருங்க சொல்றார், நீ எல்லாவற்றையும் என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தை என்ன திருப்பிக் கொள்வாய்? ஹல்லேலூயா. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எபேசியர் 3:20 உங்களுக்கு தெரிஞ்ச வாசம் எடுக்க தேவையில்லை. எபேசியர் 3:20 பாடமாய் வைத்திருக்கிற வசனம், நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே தேவன் எங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் வேண்டிக் கொள்வது கொஞ்சம், இணைக்கிறது கொஞ்சம், கர்த்தர் பூரணமாய் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமாவா இல்லையா? இப்போ டேவிட் என்ற பிளான் என்ன சொல்லுங்க ஆபம்? அதை போய் பின்தொடர்ந்து என்ன செய்யறது? பிடிக்கிறது. பிடிக்க எவ்வளவு பிடிக்கப்படும்? சொல்லுங்க, எவ்வளவு பிடிக்கப்படும்? ஒரு கொஞ்சம் 4-5 பிடிக்கப்படும், போறாது. மிச்சத்தை அவங்க கொண்டு போடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ இழந்த எல்லாத்தையும் திருப்பி பெறுவாய். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. 3 பேரை தூக்கி அக்கினியில போட்டார்கள். அக்கினி எரிகிற 7 மடங்கு அக்கினி எரிஞ்சு கொண்டிருக்கிறது. தூக்கி போட்டுட்டார்கள். விக்கிரகத்தை ஆராதிக்க சொல்லி அவர்கள் சொன்ன, இல்ல, ஜீவன் உள்ள தேவனை தான் நாங்கள் ஆராதிப்போம். தூக்கி போட்டுட்டார்கள் எரிகிற சூழ்நிலையில். அங்க பார்க்கிறார், வந்து பார்த்தால் ராஜா பார்க்கும்போது பாருங்க, ஒரு ஆள் அதிகமாக அந்த அக்கினியில உலாவி கொண்டிருக்கிறது. அக்கினியில் ஒரு பொருள் போட்டாலே தெரியாது. ஆனால் எரிஞ்சு கொண்டிருக்கிற அக்கினியில, அதிசயம் அல்லவா, எரிஞ்சு கொண்டிருக்கிற அக்கினியில இந்த 3 மனிதர்கள் தெரிகிறார்கள். அந்த மனிதர்கள் நடந்து உலாவி கொண்டு நடந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசினார்களோ தெரியாது. அந்த 3 நண்பன்மார் அவர்களோட இன்னும் ஒரு ஆள் உலாவி கொண்டு வருகிறார், கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர். அந்த ஒரு அக்கினிக்குள்ள போட்டால் பாருங்க, இப்போ சுவிஸ்ல எல்லாம் இந்த வருஷத்துல ஏதோ எரிஞ்சு அந்த சரீரத்தை எலும்பு கொடுத்து அந்த சரீரத்தை கொடுத்து பார்க்க முடியாம போச்சு. அவ்வளவு நெருப்பு சுட்டெரிக்கும். ஆனால் இந்த அக்கினியில, இந்த சோதனையில அந்த ராஜா பாருங்க, அவர்களை என்ன செய்யறான் பார்க்கிறான், நடந்துகிறார்கள் அவர்கள் அக்கினியில.
ஏன் நடந்துகிறார்கள்? கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர், அந்த ராஜாதி ராஜா, அந்த லார்ட் ஆஃப் லார்ட், அந்த கிங் ஆஃப் கிங், அவர் சொல்லுவார் என்னன்னு சொல்லி சொன்னால், நீ சகலத்தையும் என்ன செய்வாய்? திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. கொஞ்சம் போன அவங்கள போய் அடிச்சு அவங்கள கொல்லி போட்டு வாரதல்ல. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரை கொண்டு போறதல்ல. அவங்க என்னத்தை கொண்டு போனாங்களோ சகலதையும் என்ன திருப்பி கொண்டு வருவாய். தாவீது 2 கேள்விகள் கேட்கிறான் கர்த்தரை நோக்கி. ஆண்டவரே போகட்டா, அவர்கிட்ட முடிவு டிசிஷன் வர மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்ற, போ, பின்தொடர், வரைக்க எப்படி வருவ? சகலத்தையும் பிடித்து வருவாய். இந்த வசனத்தை நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருஷத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை விசுவாசிக்க வேண்டும். இது நாங்கள் விசுவாசிக்காட்டி இந்த வசனம் எங்களை வாழ்க்கையில் கிரியை செய்யாது. தாவீது விசுவாசித்தபடியால் பாருங்க, அந்த கூட்டத்தை அவன் என்ன செய்கிறான்? கர்த்தர் சொல்லிட்டார், எனக்கு போதும். ஆண்டவர் சொல்லிட்டார். யார் எனக்கு சொல்லாட்டையும் என் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணால் போங்க, புறப்பட்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. சொன்ன உடனே அங்கே தாவீது புறப்பட்டு போகிறாங்க. பாருங்க, 600 பேர் அங்கே புறப்பட்டு போகிறார்கள். வாசிங்க அந்த வசனத்தை சீக்கிரமாக பாருங்க, சீக்கிரமாக. போனார்கள். நின்று போனார்கள். அப்ப 200 பேர் நின்றுட்டார்கள். 400 பேர் இப்ப தாவீதோடு சேர்ந்து எங்க போறார்கள்? சொல்லுங்க, எங்க போறார்கள்? பேசுறோக்கு. ஹல்லேலூயா. வாசி. இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க, அந்த வசனத்தை ரீட் பண்ணுங்க சீக்கிரமா. So David set out, and the 600 men who were with him, and they came to the brook Basal, where those who were left behind stayed. But David pursued, he and 400 men. 200 stayed behind, who were too exhausted to cross the brook Basal. 11-12 ரீட் பண்ணுங்க, 11-12. ஏன் திடீரென்று ஒரு எகிப்தியனை இதில் பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார் சொல்லி இவர்கள் 600 பேர் போகிறார்கள். 200 பேர் அங்கே நின்றுட்டார்கள், ஆற்றங்கரையில் நின்றுட்டார்கள். 400 பேரும் தாவீதோடு போகிறார்கள். எங்கே போகிறார்கள்? சொல்லுங்கள், எங்கே போகிறார்கள்? எங்கே போகிறார்கள்? பிடித்து கொண்டு போன திருப்பி கொண்டு வர்றதுக்கு, பிடித்து கொண்டு போன ஜனங்கள் பொருட்களை திருப்பி கொண்டு வரும்படியாக இந்த 400 பேர் போகும் பொழுது பாருங்க, ஒரு எகிப்தியனை யார் கண்டுட்டது? போனவர்கள் ஒரு எகிப்தியனை கண்டுட்டார். எகிப்தியனை கண்டோடனே எகிப்தியனை கூட்டி கொண்டு வந்து எகிப்தியனுக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த வசனத்தை வாசிங்க. கொடுத்தார்கள். சாப்பிட்ட பின்பு ஹல்லேலூயா, ஒரு அந்நியனை கொண்டு வந்து பாருங்க, அவன் மரித்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சாப்பாடு இல்லாட்டி என்ன செய்வான்? மரித்து போடுவான். அவனை கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தோன்னு அவனுக்கு என்ன வந்தது? அதோட பிள்ளைகளை உயிர் வந்தது. ஹல்லேலூயா. நாங்கள் சாப்பாடு இல்லாதவர்களுக்கு பாருங்க, ஏழைகளுக்கு நாங்கள் இறங்கும் போது பாருங்க, அநேகருக்கு ஜீவன் உண்டாகும்படியாக கர்த்தர் கிருபை. தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் உதவி செய்ய வேண்டும், ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஆகாரத்தை கொட்டக்கூடாது, வீட்டை அதிகமாக உண்டாக்கி. அவர்கள் ஆகாரத்தை கொடுத்த உடனே அவனுக்கு இப்போ ஜீவன் வந்துட்டுது. ஜீவன் வந்த உடனே அந்த மனுஷனோட பேசுகிறார்கள். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. இல்லை அந்த இல்லை முதல் வசனத்தை வாசிங்க, திரும்ப வாசிங்க. அந்த வசனம் 12வது வசனம்.
அவன் சாப்பிட்ட பின்பு வந்தது இருந்தான். அடுத்த வசனம். ம் ம் ஆ ஆ ம் ஹல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த எகிப்தியனை நான் சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் போதாதபடியால். இந்த அமலேக்கியர் என்ற யார் என்று தெரியுமா உங்களுக்கு? அமலேக்கியன் என்றால் யார் என்று, அமலேக்கியர் என்ற யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். அமலேக்கியர் என்று சொன்னால் யார் எனக்கும் தெரியாது. அப்படியா? அமலேக்கியர் என்று சொல்லி சொன்னால் ஏசா இருக்கிறார். ஏசா யாக்கோப்பினுடைய சகோதரனுடைய கிராண்ட் சன் தான் இந்த அமலேக்கியன். நான் வசனத்தை எடுத்து காட்டுறேன், நீங்கள் வீட்டை கொண்டு போய் வாசித்து பாருங்கள். இப்போ நேரம் இல்லை, நான் சொல்கிறேன். இந்த அமலேக்கியர் தென்புறத்தில் உள்ள கானான் தேசத்தில் எப்பொழுதும் சுற்றி திரிகிற ஒரு கூட்டமாக இருந்தார்கள். இவர்கள் எப்பொழுதும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இருக்கிற கூட்டம் இந்த அமலேக்கியன் கூட்டம். இந்த அமலேக்கிய கூட்டத்தும் இந்த எகிப்தியன் ஒருவனை அவர்கள் அடிமையாய் வைத்திருந்தார்கள். என்னத்துக்கு அடிமையாய் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் அமலேக்கியர் சொல்கிறதெல்லாம் இந்த எகிப்தியர் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும், செய்ய வேண்டும். அடிமை, சிலேவ், கேட்க வேண்டும். அப்போ பாருங்க, இந்த அமலேக்கியன் அவர்கள் கூட்டி கொண்டு வந்து இவனை என்ன செய்தார்கள்? கைவிட்டார். அந்த வசனத்தை வாசிங்க, இங்கிலீஷ்லேயும் வாசிங்க, தமிழ்லேயும். அப்போ பிள்ளைகளுக்கு புரிஞ்சு கொள்ளுவாங்க. இங்கிலீஷில் தமிழில் வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. கடைசி வசனம். பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என்னை எஜமான் யார் கைவிட்டான்? என் எஜமான் கைவிட்டான். இப்போ நீங்கள் உங்களை கேள்வி கேட்க போகிறோம். பைபிளில் தான் இருக்கிறீங்களா? நீங்கள் இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க. To whom do you belong, and where do you come from? David asked him. I am an Egyptian, the slave of an Amalek, he replied. My master abandoned me 3 days ago because I was sick. ஏன் கைவிட்டான்? யார் கைவிட்டான்? இதற்காக கைவிட்டான் சொல்லுங்க. வாசிச்சது. இவன் வியாதிப்பட்டு அந்த வேலையாள் யாரு? எகிப்தியன். ஆக எகிப்தியன் இந்த அமலேயனுக்கு அடிமை. புரிஞ்சு கொள்றீங்களா? நான் முன்னாடி ஆக்களை தான் கூப்பிட்டு விட்டு காண்பிக்க வேணும் போல நடக்குது. அப்போ எகிப்தியன் இந்த அமலேயனுக்கு அடிமை. அந்த எகிப்தியனுக்கு அவனுக்கு வியாதி வந்துட்டுது. வியாதி வந்த உடனே இந்த அமலேக்கியான எஜமான் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் வந்து பாருங்க, வியாதி பலவீனம் வந்துட்டால் சொந்த உறவுகளே வெறுக்குங்கள். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் உங்களுக்கு அனுபவம் இருக்குது? உங்களுக்கு கொஞ்சம் வேதனை படித்தால் அனுபவங்கள் இல்லை. அப்படி வியாதி வந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் ஓகே, இப்போ உங்களோட உடம்பெல்லாம் குஷ்டரோகம் எல்லா இடம் வடியுது, உங்களை வீட்டுக்கு எடுப்பாங்களா? எங்கேயான ஒரு சிக்கன் ஃபாக்ஸ் ஆக்களுக்கு இருந்தால் அதுக்கு பேர் ஏதோ கடவுள்கிட்ட பேர் சிக்கன் ஃபாக்ஸ் இருந்தால் வீட்டுக்கு போய் என்ன செய்வீங்கள்? பயப்படுங்க, எனக்கு வந்துடும், எனக்கு பயந்துடும் என்றால் கோவிட் அது பயங்கரம். எத்தனை கணவன் மேலே மனைவி வீட்டுக்குள்ளே எடுக்கிறது இல்லை கோவிட் வந்த டைம். கோவிட்டில் உயிரோடு இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்தான்? எஜமான் அவனை வச்சு வேலை செய்கிறான். வியாதி வந்தவன் அவனை என்ன செய்தான்? கைவிட்டுட்டு போய்கொண்டே இருக்கிறான். ஆனால் கைவிடாத ஒருவர் இருக்கிறார். யார் அவர்? ஹல்லேலூயா! கைவிடாத ஒருவர் நம் இயேசு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா! அந்த எஜமான், நான் நம்பி இந்த எஜமான் விட்டுட்டு போயிட்டான். எங்களுக்கு வேலை கொடுக்குற எஜமானர்கள் எங்களை வேலையை விட்டு துரத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் எங்களை துரத்தார தேவன். ஹல்லேலூயா! கிட்டத்தட்ட நம் ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்த 36 வருஷம்
அதற்கு முன்பதாக நான் விக்கிரகங்களை ஆராய்த்து கொண்டு வித்தியாசமான ஆராதனையில் இருந்தேன். கூப்பிட்டு நான் ஒன்றும் கேட்கவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எனக்கு பதில் கொடுத்த நல்ல தேவனாயிருக்கிறார். அவர் உயிருள்ள தேவன், கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் போயிருக்கிறேன். நான் கடலுக்குள்ளே போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆற்றில் இரவு நேரத்தில் பாருங்கள், சில தேசங்கள் கடக்கும்போது ஆற்றுக்குள்ளே போயிருக்கிறேன். பயங்கரமான ஆற்றுக்குள்ளே, அதுக்குள்ளே மறித்து போனவன் ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன், கைவிடாதவர் நம்முடைய இயேசு. உங்களுடைய ஆத்மா உங்களோட பேசட்டும். சொல்லுங்க, என் தேவன் கைவிடாதவர், என் தேவன் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதவர். இந்த அமலேக்கியனை போல கைவிடாத தேவன் நம்முடைய கர்த்தர். அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. உங்களை விட்டு விலகாத தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த போய் அவர்கள் சாப்பாடெல்லாம் கொடுத்து பாருங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்து ஆறுன்னு சொல்லினால் அவன் சண்டை ஸ்டோரியை சொல்கிறான். நான் வியாதிப்பட்டேன், அவனுக்கு என் எஜமானுக்கு நான் என்னால் முடிஞ்செல்லாம் செய்தேன், எனக்கு வியாதி வந்துட்டுது, என்னை எப்படி ஒரு நாயை கொடுத்து என்ன செய்யலை, மதிக்கலை. நீங்கள் கேட்கப்பட என்ன பைபிளில் கிடக்குது ஒரு நாயன்னு சொல்லிட்டு, எங்களோட வீடு வழியை நாயை பூனையை வச்சு எவ்வளோ தடவி எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம். இவனை ஒரு நாயை கொடுத்து போல என்ன மதிக்கலை, ரெஸ்பெக்ட் கொடுக்கல, விட்டுட்டு போய் கொண்டே இருக்கிறான். நீ இறந்தாலும் இறந்து போ, மறிச்சாலும் மறந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, தாவீதோடு இருந்தவர்கள் அவனுக்கு உணவு கொடுத்தான். அவன் மூலமாய் கர்த்தருக்கு ஒரு காரியம் நடக்கிறது. வாசிங்க சீக்கிரமாய் வாசிங்க. ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. எங்க போய் எந்த இடத்த குறிப்பா சொல்றார்? எந்த இடத்த? சிக்லாத். ஹல்லேலூயா. எந்த இடம்? சிக்லாத். மறந்து போகாதீங்க. இந்த சிக்லாத்தில் என்ன நடந்தது? இந்த சிக்லாத்தில் என்ன நடந்தது பாருங்க. ஆரென்று தெரியாமல், தாவீது ஆரென்று தெரியாமல், எந்த ஜனங்கள் என்று தெரியாமல் இந்த எகிப்தியன் பேசி கொண்டிருக்காங்க. சில பேர் போய் சில பேரோட தேவையில்லாத காரியங்களை பேசி போட்டு வந்துடுவோம். அது பெரிய பிரச்சனையாக வந்தது. 100 போடும். கவனமாக இருக்க வேணுங்கிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஒன்றாவது வசனத்தை பாருங்க. ஒன்றாவது வசனத்தை பாருங்க. ஆ ஆ ம் ஆ எந்த இடம்? சிக்லாத். இந்த எகிப்தியன் அமலேக்கியனோட போய் எந்த இடத்தை போய் அடித்து கொள்ளையிட்டான்? சிக்லாத்தில். எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான் தாவீதுக்கு. ஒரு சாப்பாடு எவ்வளவா வேலை செய்து பாருங்க தேவன பிள்ளைகளை. ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்க அந்த ஸ்டோரியை படிக்க எவ்வளவு ஒரு ஆவியான எவ்வளோ கிருபையாக வளர்த்தி வச்சுக்க. எனக்கு உண்மையில் இதை பார்க்க பெரிய ஆனந்தமாக இருந்தது இதை தியானிக்கும் பொழுது. சாப்பாடு ஒரு பாருங்க அருமையான தேவன பிள்ளைகளை, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா அதனுடைய பலனை என்ன செய்ய மாட்டாய்? என்ன செய்வாய்? அதை கட்டாயம் நீ அனுபவிப்பாய். ஒரு தீர்க்கதரிசிக்கு நீ என்ன உதவி? உன்னுடைய தீர்க்கதரிசியுடைய ஆசீர்வாதம் பெறும் இல்லையா? ஆமாவா? ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு காரியத்தை செய்தால் அதனுடைய ஆசீர்வாதம் பெறும். நேரம் போகிறபடி அல்ல, சீக்கிரமாக எடுத்து வாசிக்க. மத்தேயு 10:41 வாசிங்க. சீக்கிரமா மத்தேயு 10:41 சீக்கிரமா. 10:41. ஆ ம் ஆ ஹல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிற என்ன பலன் அடைவான்? அடுத்த சீக்கிரமாக வாசிங்க வாங்க. ம் ஆ ஆ அடைவான். ஆ ம் ஆமேன். ஹல்லேலூயா. சீசர் என்று தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லி நீங்கள் பாருங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் தண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அருமையான பிள்ளைகளை, எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க, எத்தனை பேருக்கு பணங்கள் கொடுத்து உதவி செய்கிறீங்க.
நிறைய பேர் நீங்கள் ரொம்ப பேர் பண்ணி கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தண்ணீர் கொடுத்துருக்கீங்க பாருங்க ஊழியக்காரனுக்கு என்று. ஊழியக்காரனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறீங்க. சில வீடுகளுக்கு போனால் அந்த சாப்பாடு பிளேட் கொடுத்து எனக்கு ஒரு மேனி இருக்கும், விட மாட்டேன். இல்லை இல்லை தாங்க பாஸ்டர் பிரதர் தாங்க, நாங்கள் உண்டே வீச. எனக்கு உண்மையில் கவலையாக இருக்குது. நான் சாப்பிட நான் தானே வீச வேணும்னு சொல்லி இவ்வளவு மதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்கள். ஒரு கலசம் நீங்கள் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலம் நீங்கள் போடுகிற காணிக்கையாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யும் போது அவருடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். மனுஷருக்கென்று ஏதாவது செய்யாதீங்க, கர்த்தருக்கென்று செய்யுங்க. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் அந்த எகிப்தியன் போட்டு உடைக்கிறான். நான் போய் இந்த இடத்துல என்ன செய்கிறோம், கொள்ளையிட்டுட்டு வர்றோம். உடனே தாவீது, சீக்கிரமாய் வாசிங்க சீக்கிரம். கொண்டு போவாயா? ரெண்டு காரியங்களை சொல்றான். வாசிங்க. கொண்டு போய் விட்ட போது பரவி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அங்க வாசித்தது புரிஞ்சோன்னீங்களான்னு இங்கிலீஷ்ல ரீட் பண்ணுங்க. அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல ரீட் பண்ணுங்க. எந்த வசனம் ரீட் பண்ணீங்க கடைசியா? 16 ரீட் பண்ணுங்க. 16. And when he had taken him down, behold, there was spread abroad all over the land, eating and drinking and dancing, because of all the great spoil they had taken from the land of the Philistines and from the land of Judah. அங்க இந்த அமலேக்கியன் வந்து பாருங்க, பெலிஸ்தர்கிட்ட போய் கொள்ளையடிக்கிறாங்க. தாவீதுகிட்ட கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க என்ன நடக்குது சொல்லுங்க, என்ன நடக்கிறது? ஆடி பாடி நல்ல கொண்டாட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். கொள்ளையடிச்சு போனதில் வைத்து ஒரே ஆட்டம் பாட்டம், மற்றவன்ட்ட சொத்தை வச்சு என்ன ஒரே ஆட்டம் ஒரே பாட்டு நடந்து கொண்டிருக்கிற. சில பேர் தான் வேறு யாருக்கிட்ட வீட்டை அடிச்சுட்டாங்கன்னா கொள்ளையடித்தால் அந்த வீட்டை எங்களோட தேசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அகவரிப்பு வீடுகள், தேசங்கள், நிலங்கள், ஒரே கொண்டாட்டம் கொண்டாடிச்சு ஆடிக்கொண்டிருக்கிறோம். யார் போயினோம் இப்பொழுது? தாவீதும் அவனோட இருந்த 400 பேரும் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆர் கூட்டி கொண்டு போகிறான்? ஒரு எகிப்தியன் ஒரு நட்சத்திரமாக இருந்து கூட்டி கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் இருந்து நாங்கள் ஜெபித்து போட்டு போனோம்னு சொன்னால் எதிரியான எகிப்தியர் கொடுத்து எங்களுக்கு உதவி கரம் கொடுப்பான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து போகும்போது எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் எங்களை கூட்டிக் கொண்டு எதிரியுடைய கையில் கொண்டு விடுவார்கள். இங்கே போனால் அவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடக்குது. பப்பில் ஆடின மாதிரி ஆடுறார்கள், நல்லா ஆடிக்கொண்டிருக்கார். எல்லாருக்கும் ஒரே போது ஒரே வரி கேட்கக்கூடாது. எங்கே பாசப்பா பைபிள் இருக்கு காட்டுங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. ஒரே வரி ஒரே கொண்டாட்டம். நான் சொல்லி முடிக்க போகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை, நேரம் போகிறபடியால். அங்கே போனோன்னு அவர்கள் எல்லாம் மயக்கத்தில் இருக்கிறார்கள். கொண்டு போய் எகிப்தியர் கூட கணக்காக போட்டு கொடுத்துட்டான். 400 பேரும் போனால் அங்கே இருந்த எல்லாத்தையும் திரும்பி கொண்டு வரும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்தார். அந்த வசனத்தை வாசித்து நாங்கள் எழும்பி நின்று நன்றி செலுத்த போகிறோம். 18-19 வாசிங்க. எல்லாவற்றையும் சொல்லுங்க எல்லாரும் வாயத்திலிருந்து. எல்லாவற்றையும் இங்கிலீஷில் ஓல். நீ உங்களோட இங்கிலீஷ் பைபிளில் ஃபர்ஸ்ட் சாமுவேல் 30:18 என்ன சொல்றது? அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் ஓல் எவ்ரிதிங் என்று இருக்குதா? எவ்ரிவன் எவ்ரிதிங். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சொல்லுங்க. நான் எல்லாவற்றையும் இந்த வருஷத்திலே மீண்டுமாய் பெறுவேன். சொல்லுங்க வாயத்திர. எல்லாவற்றையும் நான் திரும்பி பெற்றுக்கொள்ளுவேன். எல்லாவற்றையும் நான் திரும்பி பெற்றுக்கொள்வேன். அப்படியே 19 வசனத்தை வாசிங்க. 19.
எழுந்து நிற்போம். எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அமலேக்கர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் 18வது வசனம், இப்பொழுது 19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாக, சிறியவர் என்றாலும் சரி பெரியவர் என்றாலும் சரி, சின்ன ஆடா இருந்தாலும் சரி பெரிய ஆடா இருந்தாலும் பரவாயில்லை, குமாரர்கள் குமாரத்திகள் ஒன்றும் குறைபடாம, ஹல்லேலூயா, ஒரு விரல் குருதி குறைபடையில, ஒரு விரல் குருதி குறைபடையில, ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல வாசுங்க. எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இங்கிலீஷ்ல டேவிட் brought everything back. இங்கிலீஷ்ல அது கேட்க இன்ட்ரெஸ்டாக இல்லை. உங்களுடைய இங்கிலீஷ் தெரியுது. டேவிட் என்ன சொல்றது? டேவிட் நீங்க கொஞ்சம் பரவாயில்ல. டேவிட் ரெஸ்கியூ எவ்ரிதிங். நீ உங்களோட பைபிள் ஆனால் தமிழ் பைபிளில் கொஞ்சம் அழகாக இருக்குது. ஹல்லேலூயா. என்ன அழகாக இருக்குது? தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு, நான் இந்த வருஷத்தில் என்னென்னத்தை இழந்து போன எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்ளுவேன். சுகத்தை, சமாதானத்தை, தேவ கிருபை, தேவ பலத்தை எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்ளுவேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யுங்க. கண்களை ஒரு விசை மூடுவோம். ஆண்டவரே, இந்த 30வது அதிகாரம், இந்த 19வது வசனத்தை இந்த நாளில் நாங்கள் தியானித்திருக்கிறோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 18-19. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த வருஷத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி, எல்லாவற்றையும் திரும்ப நாங்கள் இந்த வருஷத்தில் பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீது எல்லாவற்றையும் இழந்து, விசேஷமாக தன்னுடைய மனைவி குடும்பத்தை இழந்த சூழ்நிலையில் தாவீதுக்கு விரோதமாய் அவனோடு இருந்தவர்கள் எழுந்து வந்தார்கள். தாவீது அந்த ஜனங்களும் அழுதார்கள். அழுது தங்களுக்கு பலன் இருக்கும் மட்டும் அழுதார்கள். கடைசியில் அந்த ஜனங்கள் தாவீதை நாங்கள் எப்படி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜாவுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆனால் தாவீதோ கர்த்தருக்குள்ளே தன்னை திடமனதாக்கினான். ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், யார் வந்து வராட்டியும் பரவாயில்ல, என் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். தாவீது யாரையும் நம்பவில்லை. ஆசாரியர் ஏபோத்தை கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரட்டும் ஆண்டவரே, நான் அதை பிடிப்பேனோன்னு சொல்லி 2 கேள்விகள் தாவீது தாழ்மையாய் கர்த்தரை கேட்டான். ஆனால் கர்த்தர் 3 ஆன்சர் கொடுத்தார். நீ அதை பின்தொடர், அதை பிடிப்பாய், சகலத்தை நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஆண்டவர் கொடுத்த 3வது பெரிய பிளஸிங், சகலத்தை நீ திருப்பிக் கொள்ளுவாய். தாவீது தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அவன் போகும் பொழுது அங்கே ஒரு எகிப்தியனை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த எகிப்தியனுக்கு உணவு கொடுக்கிறார்கள். அந்த எகிப்தியன் தாவீதுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன், நான் எந்த இடத்துல வந்தேன், அங்கே உள்ள எல்லாத்தையும் நான் சுட்டெரிச்சு கொண்டு வந்தேன். தாவீது சொல்கிறேன், நீ அவர்களை காட்டுறையா? ஆமாம் காட்டுறேன், ஆனால் என்னுடைய உயிரை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அந்த அமலேயனுக்கு என்ன பற்றி சொல்லக்கூடாது. தாவீது சம்மதிச்சு, வா என்னோடு வா. அந்த இடத்தை கொண்டு கரெக்டாக காட்டினான். அவர்கள் அங்கே அந்த இடத்துல கொள்ளையாடினதை அனுபவித்து ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். தாவீது போய் அந்த இடத்துல அவர்கள் எல்லாரையும் கொண்டு போன எல்லாத்தையும் மீண்டுமாய் திரும்ப கொண்டு வரும்படியாக என் கர்த்தர் அற்புதம் செய்தார். என் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்கிறார். அவர் இருக்கிறவரா இருக்கிற தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.
தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். தாவீது சகலத்தையும் திருப்பினான். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தில் நீங்கள் வைத்திருக்க எல்லாவற்றையும் ஆண்டவரே, விசேஷமாக தேவனுடைய சமாதானம், பிசாசானவன் அனைவருடைய சமாதானத்தை திருடி போடுகிறான். இழந்த சமாதானத்தை இந்த வருஷத்தில் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக செபிக்கிறேன். சரீரத்தில் நல்ல சுகத்தை ஆண்டவரே, ஆண்டவரே, சிலவருடைய வாழ்க்கையில் பொருளாதாரங்களை திருடி அநேகர் கடனோடு பிரச்சனையோடு இருக்கிறார்கள். அப்பா தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள், வசனம் சொல்றது, அநேக ஜாதிகளுக்கு நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் கரங்களை ஆசீர்வதியும். கூட இருங்கப்பா. கர்த்தாவே, எப்பொழுதும் நாங்கள் உங்களுடைய பாதத்திலிருந்து ஜபிக்க விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை தாங்கட்டும். புதிய ஒரு பலத்தோடு, ஒரு சுகத்தோடு, அபிஷேகம் நிரம்பினவர்களாய் ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமையை தரித்தவர்களாய் இந்த இடத்துல கடந்து போய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய நாமம் உயர்வதாக. ஆண்டவரே, அடியனை மறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவான தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய அந்யோன்யம் அவரது 2வது வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கரங்களை கொடுத்து சொல்லுவோம், சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. Hallelujah. God bless you everyone.